ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கலர் பேப்பர் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். கூடவே காட்டன் வச்சும் கிராஃப்ட் பண்ண போகிறோம். காட்டன் வச்சு என்னடா கிராஃப்ட் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள். நான் 7 கலரில் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ரெயின்போ கலர் எனக்கு கிடைக்கல, அதனால் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல நான் ஒரு பேப்பர் க்ளூ அப்ளை பண்ணி காட்டுறேன். அது மாதிரி எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி அடுத்த எண்டிங்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வளையமாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா கலர் பேப்பருக்குமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒயிட் கலர் பேப்பர் வேண்டாம், அது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ எல்லா கலர்லையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் சைடில் எத்தனை இருக்குது எத்தனை அப்படின்ட்டு நான் ஷோ பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒயிட் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதில் க்ளவுடு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னா சின்னதாக ட்ரா பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் க்ளவுட் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் க்ளூ இருக்குல்ல, க்ளூவை அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல காட்டனை, அதை பிச்சு பிச்சு அப்படியே எல்லா பக்கட்டும் வர மாதிரி காட்டன் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தின் லேயராகவே வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக காட்டன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணணும். நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட 2 ஐஸும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்யூட்டாக 2 ஐஸ் இருக்குல்ல, அதை இது மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் குட்டியாக வாய், அப்புறம் ப்ளஷ் 2 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம காட்டனில் ஈஸியாக க்ளவுட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேப்பரை, அதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்னர் அந்த கார்னர்லேயே ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், காட்டன் வச்சு நம்ம ஈஸியாக வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைஸுக்கு தான் பண்ணணுமா அப்படின்ட்டு நீடு இல்லை. இப்போ நம்ம ஹேங்கருக்காக நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் த்ரெட்டு கூட எடுத்துக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி பேக் சைடில் சென்டரில் நம்ம ஒட்டிக்க போகிறோம். த்ரெட்லேயும் ஒட்டிக்கணும், அதே மாதிரி பேப்பர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட செவுத்தில் மாட்டி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காட்டனில் பண்ணோன்னா அப்படியே க்ளவுடு மாதிரியே நமக்கு இருக்குதுல்ல, அதனால தான் நான் இன்றைக்கி காட்டன் வச்சு வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.